அந்த half an hour நம்மளால என்ன பேச முடியும்? What are the expectations that you have from your future husband? It's like a traditionல இந்த மாதிரி தான் பசங்க கிடைப்பாங்க. எவ்வளவு ஐட்டம்ஸ் குக் பண்ண தெரியும்? ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸா நம்ம காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி. பொண்ணு பார்க்குற செரமனி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. ஃபுல் ஸ்டாப். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து we going to plunge deep with it. Let's go. பொண்ணு பார்க்குறது இந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற வேர்டா இல்லை, படத்தில் நிறைய ட்ராமாவில் சீரியல்ஸில் ப்ளஸ் லைஃப்லையும் நிறைய வாட்டி பார்த்துருப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வெரி பெரிய ஸ்டெப் விச் யூ மே லுக் ஃபார்வர்ட் டு ஆர் ஈவன் மே நாட் லுக் ஃபார்வர்ட் டு. இந்த பொண்ணு பார்க்குற ட்ரெடிஷனை டிஸ்கஸ் பண்ணும்போது a girl was narrating an incident. வேற ஒரு பையன் வந்து அவங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அஃப்கோர்ஸ் பொண்ணு பார்க்க வரப்போது அந்த half an hour நம்மளால என்ன பேச முடியும்? ஒரு ஹியூமன் பீயிங் பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும், இல்லை எவ்வளோ டிஸ்கஸ் பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் ஷேர் பண்ணாங்க ஒர்க் பற்றி, ஹாபிஸ் பற்றி, உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும், ஃபுல் ஸ்டாப். பட் நெக்ஸ்ட் டே அவங்க என்ன கேள்விப்பட்டாங்கன்னா, தட் இஸ் த லேடி இன் கன்சர்ன், என்ன கேள்விப்பட்டாங்கன்னா அந்த பையன் வந்து அடுத்த நாளே வேற பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு. என்ன பார்க்க வரீங்க, நாளைக்கே இன்னொருத்தவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேரை பார்த்தீங்க, இதுக்கப்புறம் எவ்வளோ பேரை பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னொருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா இன்னும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க, பிக் கொஸ்டின் மார்க். அப்படின்னா இது எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸாக நம்ம காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி. இதில் தாட்ஸ், வேல்யூஸ், ஒப்பீனியன்ஸ், இமோஷன்ஸ்லாம் கன்சர்னே இல்லையா? பொண்ணு பார்க்குற செரமனி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த கேர்ள் என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், ப்ளஸ் என்ன ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம்ல. கொஞ்சம் to be father-in-law or maybe to be not to be father-in-law, asking what are the expectations that you have from your future husband is கொஞ்சம் ஜாஸ்தின்னு தோணல. அப்புறம் இதே என்ன கொஸ்டின்ங்க, எவ்வளோ ஐட்டம்ஸ் குக் பண்ண தெரியும்? சிங்கிங் டான்சிங்லாம் போயிடுச்சு, ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிஃபிட்டிங் ஆன கொஸ்டின்ஸ்லாம் வந்துடுச்சு. அதை ஆன்சர் பண்ணால் ஓ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு வர்த் இருக்குது அப்படின்ட்டு. இன்ட்ரின்சிக் வர்த் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் ஆஃப் அ உமன், அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆக்சுவலி வெட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸில் ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸும் ஜாயின் பண்ணி அவங்களோட கோல் பாயிண்ட்ஸ்லாம் ஒரே பேரலல் யூனிவர்ஸில் போக முடியுதான்னு பார்க்குறது தான் வந்து இஸ் த வெட்டிங் பாயிண்ட். ஆனால் இங்கே அதெல்லாம் விட்டுட்டு பாஸ்போர்ட் இருக்கா, இன்ஃபேக்ட் 10th ஸ்டாண்டர்ட் எவ்வளோ வாங்கினீங்க, 12th ஸ்டாண்டர்ட் எவ்வளோ வாங்கினீங்க, கொஞ்சம் irrelevant and illogical, don't you think so? இன்ஃபேக்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் நிறைய பொண்ணுங்களை பார்க்கலாம், இன்ஃபேக்ட்ல ஓகே பிடிக்கல, சாய்ஸ், தட் இஸ் ஹிஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஆனால் ஒரு பொண்ணே நிறைய வாட்டி இந்த பையனை பிடிக்கல, அந்த பையனை பிடிக்கல, அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்றது சாய்ஸா தெரியல. யூ டூ செலக்டிவ். இந்த மாதிரி தான் பசங்க கிடைப்பாங்க. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ பேரை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டா உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய உன்னோட தலையில குவீன் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. செகண்ட் திங், நம்ம பொண்ணு பார்க்கறது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்ட்ல ஒருத்தங்களை பார்த்துட்டோம் half an hour, இதே மாதிரி 20 half an hours எடுத்துக்க முடியுமா? பீச்சில் பார்க்கலாம், இல்லைனா ஈவன் ஆஃபீஸில் கூட நான் அவங்களை மீட் பண்ணி பேசணும்னா அது வந்து ஓ 3 வாட்டி மீட் பண்ணிட்டியா, 4 வாட்டி மீட் பண்ணிட்டியா, எப்போ எஸ் சொல்ல போற? இட்ஸ் ஆல் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் த எஸ் தான். பட் இந்த எஸ் வந்து எனக்கு நோ ஆகலைனா அதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கா? தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி ரெலவென்ட் கொஸ்டின்ஸ்ங்க. பிகாஸ் மேரேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி இட்ஸ் a meeting of two human beings. The human beings are பார்க்கல within the marriage rather than seeing the marriage as a platform. I remember when I was very small, ரோஜா படத்தில் ஒரு சின்ன சீன் பார்த்தேன். அது ஒரு பொண்ணு பார்க்குற சீன் தான். இன்ஃபேக்ட் வாஸ் ஒன் ஆஃப் மை பிரைமரி பொண்ணு பார்க்குற சீன். அங்கே பார்க்கும்போது அரவிந்த் சுவாமி கேட்டுட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் மேரிங் மீ, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கான்னு. இன்ஃபேக்ட் இது ஒரு ரொம்ப வேலிடான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஏன்னா மேரேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு எம், தட் இஸ் மியூச்சுவல். ஆனால் நம்ம ரியல் சினாரியோ ஆஃப்கோர்ஸ் சிட்டியை கொஞ்சம் சைடாக வச்சுட்டு பாருங்க. பட் ரூரல் சைடில் டீப்பாக நம்ம போனோம்னா இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணு எஸ் இவ தான் என்னோட வீட்டுக்கு வேணும்னு டிசைட் பண்ணுறது அந்த ஃபுல் ஃபேமிலி இன்க்ளூடிங் த பாய் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அதே கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா த கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் டிசைட். மேபி என்னெல்லாம் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா ஏர்ன் பண்ணுறான், உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பான், நல்ல ஃபேமிலின்னு. பட் அவங்க ரெண்டு பேருக்கும் கம்பேட்டபிலிட்டின்னு ஒரு சி வேர்டு இருக்குது, அதை பற்றி யார் பார்க்குறது? ப்ளஸ் கேர்ளோட விஷ் என்னன்னு யாருமே பார்க்குறது இல்லை. மேபி அதனால தான் இந்த இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை மிஸ் ஆகுறதுனால தான் மேரேஜ் இன்ஸ்டிடியூஷனே கொஞ்சம் ஷேக்கி கிரவுண்ட்ஸில் இருக்குது. ஐ எம் திங்கிங் உங்கள் ஒப்பீனியன் என்ன? இன் மை 10th standard I got 82%, 12th standardல I got 89.6. ஸோ அதை நான் கன்வீனியண்டாக 90% ஆக்கிட்டேன். இதையே திடீர்னு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? யூ நெவர் நோல. எனக்கு பொண்ணு பார்க்கும்பொழுது இதெல்லாம் க்ரைட்டீரியா இருக்கலாம் for me to get my prince charming. ஸோ இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வைக்கிறது நல்லதானே?